நமஸ்கார். நேற்றுக்கு நம்ம விஜய் திவாஸ் பற்றி வீடியோ பார்த்தோம் இல்லையா, கேட்டோம். இன்னைக்கு அதை ஒட்டி உங்களுக்கு சொல்லியிருந்தேன், ஒரு சுவாரஸ்யமான கதை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இன்னைக்கு நான் அந்த கதையை சொல்கிறேன். எப்படி முகமது அலி ஜின்னா அவர்களுக்கு ஒரு கனவு இருந்தது, பாரதத்தை ரெண்டா உடைச்சி பாகிஸ்தானை உருவாக்கணும்னு. அந்த மாதிரி மிஸ்ஸஸ் காந்திக்கும் ஒரு கனவு இருந்தது போல் இருக்கு, பாகிஸ்தானை ரெண்டா உடைச்சி ஈஸ்ட் பாகிஸ்தானை உருவாக்கணும், பங்களாதேஷை உருவாக்கணும்னு சொல்லிட்டு இருந்திருக்கலாம், தெரியாது நமக்கு. அந்த துணை கதை ஒன்று பின்னால ரியலா நடந்தது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோவில் நான் சொல்றேன். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கதை. அதாவது அங்க உள்ளுக்குள்ளேயே நிறைய பிரச்சனை பாகிஸ்தானுக்குள்ள. ஜெனரல் யாஹியா கான் அவர் அவரை இருக்க விடல, இந்த ஐஎஸ்ஐ அப்புறம் பாகிஸ்தான் ஆர்மி அதெல்லாம். பாவம் மனுஷன் என்ன பண்ணுவார், அவரும் இவங்க குடைச்சல் தாங்க முடியாம ஜுல்ஃபிகார் அலி பூட்டோ தான் இனிமேல் இருப்பார், என்ன ஆள விடுங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். ஜுல்ஃபிகார் அலி பூட்டோ பிரசிடென்டா வரல, சீஃப் மார்ஷியல் லா அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படிங்கிற பொசிஷனுக்கு வராரு. இப்போ அவர்கிட்ட செய்தி போச்சு. போன உடனே அவர்கிட்ட எங்க போச்சுன்னா, அவர் எங்க இருந்தார், பாகிஸ்தானுக்குள்ள இல்ல, அவர் நியூயார்க்ல இருந்தாங்க. அப்போ அங்க எங்க போனாங்க அப்படின்னா, யூஎன் செக்யூரிட்டி கவுன்சில் மீட்டுக்கு அவங்க போயிருக்காங்க. அந்த மாதிரி மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு இருந்த மனுஷன்ட்ட கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மனுஷன் அங்கிருந்து கிளம்பி வர, அது வாஷிங்டன் டு ராவல்பிண்டி ஃபிளைட், ரீஃபுயலிங்காக வேண்டி லண்டன்ல இறங்கும். இப்போ ஓவர் டு நியூ டெல்லி. நம்ம மேடம் மிஸ்ஸஸ் காந்தி இவங்களுக்கு ஒரே மண்டை குடைச்சு, இதை நம்ம என்ன சாதிக்க போறோம், எப்படியாவது பூட்டோ கிட்ட சொல்லி இந்த விஷயத்தை நம்ம அவரை இந்த முடிவை எடுக்க வைக்கணும். என்ன முடிவு? ஜுல்ஃபிகார் அலி பூட்டோ சைன் பண்ணி இந்த இவரை வெளியே கொண்டு வரணும். யார? ரஹ்மான், முஜிபுர் ரஹ்மான், ஜெனரல் முஜிபுர் ரஹ்மான். ஜெனரல் முஜிபுர் ரஹ்மான் எங்க இருக்காரு அப்படின்னாக்கா, அவர் பாகிஸ்தான்ல சிறையில வாடுறாரு. அந்த சிறை சும்மா இல்லை, ஒரு 6 அந்த பிரிசன் செல்லுக்குள்ளேயே 6 அடிக்கு குழி தோண்டி வச்சிருக்கு. அதுல ஒரு கயத்தையும் வெட்டி வச்சிருக்கு. எப்பனாலும் அந்த கயத்தை லேசா இழுத்தா போதும், இந்த மனுஷன் உள்ள போய் அது மூடிடும். அப்படி ஒரு கொடூரமான ஒரு கிரிட்டிக்கலான பொசிஷன்ல தான் ஜெனரல் முஜிபுர் ரஹ்மான் அவர்கள் இருக்கிறாங்க. அவங்க மட்டும் இல்லை, அது பாகிஸ்தான் வெறியாட்டம் தான் ஆடிச்சு ஈஸ்ட் பாகிஸ்தான் மக்களோட. பெரிய பிரச்சனை அது, அதை நம்ம இன்னொரு வாட்டி பார்க்கலாம். இப்போ இப்படி ஜெயில இருக்கிற மனுஷனை கொண்டு இந்த நாட்டோட பிரசிடென்டா எப்படி ஆக்குனாங்கல்ல, அதுதான் மிஸ்ஸஸ் காந்தி. இப்போ அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட கிச்சன் கேபினெட்டை கூட்டி இந்த மாதிரி அவங்க எல்லாத்தையுமே வெளிப்படையா பேசுவாங்களான்னு தெரியாது நமக்கு. இந்த ஹாட் சீட்டுக்கு தன்னோட ஃப்ரெண்டு வருவார் அப்படிங்கிறது அனுமானம் பண்ணி மற்றவங்க எல்லாம் பேசுவாங்களான்னு தெரியாது எனக்கு. உள்ள என்ன நடந்ததுன்னு நமக்கு 100% சொல்ல தெரியல. ஆனா அவங்க கேட்குறாங்க, யாராவது ஒருத்தர், அவங்க மனசுல என்ன இருக்குன்னு மற்றவங்களுக்கு தெரியும், யாரோ ஒருத்தர் அவங்கள போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த ஒருத்தர் யாருன்னா லைலா, அந்த அம்மா பேர். அவங்க எதிர்த்தாப்புல யார் உட்கார்ந்துருக்கிறா மேடம் எதிர்த்தாப்புலன்னா, துர்கா பிரசாத் தார், PM ஹக்சர், ராம்நாத் காவ் தான் ராவோட சீஃப். எப்படி ISI பத்தி நமக்கு தெரியாதோ அது மாதிரி ரா பத்தியும் நம்மளுக்கு நிறைய தெரியாது. இப்போ அவங்க 3 பேரும் எதிர்த்தாப்புல உட்காந்து கவனிக்கிறாங்க. மேடம் பேசுறாங்க. லைலா, அந்த லைலா யாரு? அவங்க முசாஃபிர் ஹுசைன் அப்படின்னு ஒருத்தரை இப்போ போர்க்கைதியா இந்தியா பிடிச்சு வச்சிருக்கு. அது எங்க இருக்காரு அவருன்னா, டெல்லியில தான் இருக்காரு. இந்த துர்கா பிரசாத் தாரோட வீட்டுல தான் இருக்காரு. அவரோட ஒய்ஃப் இந்த வாருக்கு முன்னாக்கூட்டி அவங்க லண்டன் போனவங்க திரும்பி வர முடியல இந்த பிரச்சனையினால. ஸோ அவங்க அங்க இருக்காங்க. இவரு பிரிசனர் ஆஃப் வார் ஆட்டு இங்க இருக்காரு புருஷன். இப்போ இந்த அம்மா பூட்டோவை போய் பார்க்கணும். சாமானியமா நம்மள மாதிரி ஆளெல்லாம் போனா பார்க்க முடியாது, ஆனா அவங்களால பார்க்க முடியும்.
அவ்வளோ பெரிய பொசிஷன்ல இருக்கிறவங்களோட ஒய்ஃப். அது மாத்திரம் இல்லை, ஜுல்ஃபிகார் அலி பூட்டோவோட அவங்களுக்கு இணக்கமான நீண்ட கால உறவு இருக்கு. அது இந்திரா காந்தி அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஸோ இது அது டிரான்சிட்னு சொல்ல முடியாது, ரீஃபியூலிங்காக தான் நிற்கிறாங்க. அப்போ இவங்க லவுஞ்சில் இந்த அம்மா பார்த்தாங்களா, அப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிற விஷயத்த நம்ம நாளைக்கு பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். நன்றி.